பல திட்டங்கள் வந்து வெறும் பேப்பரில் அறிக்கையாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு சில எடுத்துக்காட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பண்ண விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இந்த நேரத்தில். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் ஆரம்பித்தோம் உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்கா. அது வந்து கண்டிப்பாக 5000 மில்லிட்டன் குளிர்பதன கிடங்கு அங்கே வந்து இருக்குது. 2500 சேமிப்பு கிடங்கு ஒன்று அங்கே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த உணவு பதப்படுத்தும் தொழிற்பூங்கா வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய பழங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும், பூக்களாகட்டும், உங்களுடைய நலன் கருதி இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் காலையில். இதை தவிர நம்ம பல விஷயங்கள், சிங்கப்பெண் அதிரடிப்படை 24 மணி நேரமும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நம்ம அண்ணன் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. இதை தவிர நலம் டிஎன் நம்மளுடைய சமூக பொறுப்பு நிதி மூலமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே அதை இன்னும் சீரமைப்பு பண்ணுறதுக்கான ஒரு நல்ல திட்டம் வந்து நலம் டிஎன் மூலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதே போல் போதைப்பொருள் இல்லா தமிழகம், இளைஞர்களை போதைப்பொருள் இல்லாமல் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாங்கனி நகர் திட்டம் மூலமாக அடிப்படை வசதிகளையும் அதே மாதிரி நகர வளர்ச்சி புதிய திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதே மூலமாக. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையிலேருந்து புதிய பேரா ஸ்போர்ட் அரேனா வந்து நம்ம இன்னைக்கு போய் ஓப்பன் பண்ணி வச்சோம். நபார்டு அந்த நிதி மூலமாகவும் 12 புதிய வகுப்பறைகள் இன்னைக்கு போய் திறந்து வச்சுருக்கோம். இதை தவிர 1929 புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் தாவேகா அரசாங்கம் செய்த நலத்திட்ட உதவிகள், சாதனைகள். தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரியான திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். நம்மளுடைய அரசாங்கத்தோட 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், தொழில், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு. இந்த 4 பில்லரை வந்து கண்டிப்பாக உயர்த்தி கொண்டு போகணுன்றது நம்ம தாவேகா அரசாங்கத்தோட முன்னுரிமையும் சரி, நம்மளுடைய அண்ணன் விஜயண்ணாவுடைய முன்னுரிமையும் சரி, அதை தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தொழிற்சாலைகளில் வந்து அம்மோனியா கசிவு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான நாங்கள் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் எந்தவித ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் மக்கள் உயிர் வந்து எங்களுக்கு முக்கியன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இவங்களுக்கான ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். அந்த திட்டம் விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும். அது மக்களாகிய உங்களுக்கும் பெருமையாகத்தான் இருக்கும். இதே மாதிரி கடைசி வரை திட்டங்கள் வந்து பேஜில் மட்டும் இல்லாமல், அறிக்கையாக மட்டும் இல்லாமல் பயனாளிகளோட கைகளுக்கு போய் சேரும் என்பதை நான் இங்கே உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற அனை பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் இன்னைக்கு காலையில் போய் ஆய்வும் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற பிரச்சனைகள் முழுமையாக புரிந்துட்டு கண்டிப்பாக விவசாயிகளோட நலனுக்காகவும் தொழிலாளர்களுக்கான நலனுக்காகவும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து உறுதுணையாக இருக்கும். இதுக்கான நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாகவும் மீதி அரசாங்கத்தோட மூலமாகவும் கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு நடவடிக்கையை வந்து நாங்கள் எடுப்போம். அதுக்கான நடவடிக்கைகள் ஆல்ரெடி வந்து நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு. சிபிசிபி, என்ஜிடி அவங்கெல்லாம் வந்து இதில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் அந்த வாட்டரை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் அந்த ஒரு சேவையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 1929 எம்எல்டி வந்து அங்கேருந்து பெங்களூர்லேருந்து கழிவுநீர் வருது. அதில் 499 எம்எல்டி வந்து சுத்திகரிக்கப்படாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான நடவடிக்கையும் நம்ம அடுத்த அரசாங்கத்தை கூட பேசி இதை எப்படி சரி பண்ணலான்ற கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற பிரச்சனை கிடையாது. பல வருட காலமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கொண்டு வரும். இதை நான் உறுதியளிக்கிறேன். இது அண்ணன் விஜய் அவர்கள் மூலமாகவும் ஒரு வாய்ஸாக உங்களுக்கு நான் இதை உறுதியாக சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு
கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.